ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் என் திமிரை ஆண்ட அணங்கே நாவல் பகுதி 2. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதையை கேட்கலாம். கௌதம் கௌரி திருமணம் நிச்சயமாகிவிட்டதே தவிர இருவரும் இன்றளவும் போனில் பேசிக் கொண்டதே இல்லை. கௌதமுக்கும் நேரம் இல்லை, கௌரிக்கும் நேரம் இல்லை. சில சமயங்களிலேனும் கௌதமை அழைத்து பேச வேண்டும் என்று கௌரி நினைப்பதுண்டு. ஆனால் அவனே என்ன கூப்பிடல, அப்புறம் நான் ஏன் அவனுக்கு கால் பண்ணணும்? அப்புறம் நான் அவன்கிட்ட மயங்கிட்டேன்னு நினைச்சு என்ன ஆள நினைப்பான்? எந்த ராஜாதி ராஜனா இருந்தாலும் எனக்கு புருஷன் ஆயிட்டா அவன் என்னுடைய காலடியில தான் கிடக்கணும். அதுதான் என்னுடைய வெற்றி. இவ்வளவு பேரழகியா இருந்துட்டு இத கூட செய்ய முடியாட்டி எனக்கும் என்னுடைய அழகுக்கும் என்ன மரியாதை என்று நினைத்து அவனை அழைப்பதை தவிர்த்தாள் கௌரி. திருமணம் முடியும் வரை இருவரும் பேசிக்கொள்ளாமல் இருப்பதுதான் நல்லது என்று கௌரியின் அப்பாவும் நினைத்தார். கௌரி வாயை திறந்தால் கண்டிப்பாக கௌதம் திருமணத்தை நிறுத்தி விடுவான். அதில் அவருக்கு ஐயம் ஏதும் இல்லை. இதே நேரம் கௌதம் கௌரியின் எண்ணெய் கூட வாங்கி சேவ் செய்து வைத்துக் கொள்ளவில்லை. கௌரியின் எண்ணெய் தாத்தா கொடுத்த போது கூட, வேண்ட தாத்தா, இப்ப கல்யாணத்துக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் கிடைச்சாலும் வருங்கால மனைவின்ற ஆசையில நான் அவளுக்கு போன் பண்ணி பேசுவேன். ஆனா நாளைக்கு என்னுடைய பிஸிய பார்த்துட்டு நான் நைட்டு கூட வீட்டுக்கு வராம இருக்கும்போது அது அவளுக்கு ஒரு பெரிய ஏமாற்றமா போயிடும். அதனால எப்பவும் ஒரே மாதிரி இருக்கதான் நான் விரும்புறேன். அதுதான் நல்லதுன்னு எனக்கு தோணுது என்று கூறி அவள் எண்ணெய் வாங்கி கொள்ளவில்லை. சரிப்பா, போன் பண்ணி பேச வேண்டாம், நம்பரையாவது சேவ் பண்ணி வச்சுக்கலாமே. அதுவும் வேண்டாம் தாத்தா, நம்பர் செல்போன்ல இருந்தா ஒரு நேரம் இல்ல ஒரு நேரம் அவளை கூப்பிட்டு பேசணும், அவளுடைய நலனை விசாரிக்கணும்னு ஆசை வரும். அது வேண்டான்னு நினைக்கிறேன். அவன் ஒரே அடியாக மறுத்துவிட ஏனோ தாத்தாவுக்கு வருத்தம். என்னப்பா, உனக்கு கௌரிய பிடிக்கலையா? அப்படி இல்ல தாத்தா, உங்க செலக்ஷன் எப்பவுமே தப்பாது. கௌரி கண்டிப்பா பாட்டி மாதிரி திறமையான ஒரு பொண்ணா இருப்பா, எனக்கு பக்கபலமா இருப்பா, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. பாட்டிய நீங்க தானே செலக்ட் பண்ணீங்க, அதனால நீங்க செலக்ட் பண்ண கௌரி எனக்கு ஏத்த பொண்ணா கண்டிப்பா இருப்பான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அவ பேரழகிதான், ஆனா அவளுடைய அழகை இல்ல, அவளுடைய திறமையை தான் நான் விரும்புறேன் என்று கௌதம் கூறினாலும் தாத்தாவின் மனதில் நெருடல் அப்படியே தான் இருந்தது. கௌதம் இன்று ஒரு வேலை விஷயமாக லண்டன் செல்கிறான். திரும்பி வர 3-4 வாரங்கள் ஆகிவிடும். அடுத்த மாதம் தாத்தாவின் பிறந்த நாள் வருகிறது. அதற்கடுத்த மாதம் பாட்டியின் நினைவு நாளும் வருகிறது. தாத்தாவின் பிறந்த நாளை எல்லா வருடமும் மிகவும் சிறப்பாக கொண்டாடி கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் இந்த வருடம் பாட்டி இல்லை. அதனால் கொண்டாட்டங்கள் எதுவும் வேண்டாம் என்று முடிவு செய்தவர்கள் அலுவலக ஊழியர்களுக்கும் அனாதை இல்லத்திற்கும் முதியோர் இல்லத்திற்கும் விருந்து அளிப்பது என்று முடிவு செய்து அனாதை இல்லத்திற்கும் முதியோர் இல்லத்திற்கும் சென்று தாத்தாவின் பிறந்த நாள் அன்று அலுவலகம் வருமாறு அனைவருக்கும் அழைப்பு விடுத்ததோடு அன்னைக்கு இவங்களுக்கு எல்லாம் சின்ன சின்ன போட்டி நடத்தலான்னு முடிவு செஞ்சிருக்கோம். சும்மா விருந்து மட்டும்னா இங்கேயே கொண்டு வந்து கொடுத்திருக்கலாம். அனாதையா இருக்கிறவங்களுக்கு நம்மால முடிஞ்ச இந்த மாதிரி சின்ன சின்ன மகிழ்ச்சியை கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அவன் விளக்கம் அளிக்க, கண்டிப்பா கூட்டிட்டு வரும் சார் என்று காப்பாளர்கள் கூற, நாங்களே வேன் அனுப்பி இவங்க எல்லாரையும் ஆபீஸுக்கு கூட்டிட்டு போறோம். அதே மாதிரி நைட்டு பத்திரமா கொண்டு வந்து சேர்த்துடுறோம். ஆபீஸ்லனா நிறைய இடம் இருக்கு, வசதியா எல்லாரும் உட்காரலாம். அதனாலதான் ஆபீஸ்ல இந்த ஃபங்க்ஷனை நடத்தலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் என்று கூற அனைவருக்கும் மகிழ்ச்சி. அவனும் லண்டன் கிளம்பி விட்டான். அவன் சென்ற மறுநாளே தாத்தாவின் மனதில் ஏதோ ஒரு பெரிய பாரம். பாட்டியின் நினைவுகள் மனதில் அலை மோதும் போது எல்லாம் மனதில் ஒரு பெரிய பாரம் ஏறி அமரவே செய்யும். ஆனால் அதையும் தாண்டி இன்று தாங்க முடியாத ஒரு வலி. அதை இறைவனின் பாதத்தில் தானே இறக்கி வைக்க முடியும். கோயிலை அடைந்தவர் அமைதியாக தியான கூடத்தில் வந்து அமர்ந்து விட்டார். பழனி முருகன் எப்போதும் பரபரப்பாக இருப்பதால் மன அமைதி நாடி கோயிலுக்கு வர விரும்பும் போது நிம்மதியாக வந்து அமர்வதற்காகவே பழனி மலை அடிவாரத்தில் தனக்கு சொந்தமான இந்த இடத்தில் தாத்தா 30 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கோயிலை கட்டினார். பழனி முருகன் எப்போதும் பரபரப்பாகவே இருப்பதால் தான் அவர் இப்படி ஒரு கோயிலை இங்கு அமைத்தார். அவரது இடத்தில் அவரது சொந்த செலவில் அவர் இந்த கோயிலை கட்டியிருந்தாலும் பொதுமக்களுக்காக பொதுவாக திறந்து விட்டிருந்தார். இந்த தியான கூடம் மிகவும் அமைதியாக மனதிற்கு நிம்மதியை கொடுக்கும் இடமாக உருவாக்கப்பட்டிருந்தது. தியான கூடத்திற்குள் தாத்தா வந்து அமரும் போது ஒரு இளம் பெண் மட்டுமே அமைதியாக விழி மூடி அந்த தியான கூடத்திற்குள் அமர்ந்திருக்கிறாள். சுடிதார் அணிந்திருக்கும் அந்த பெண் சலனம் இல்லாமல் அமர்ந்திருந்தாலும் ஆங்காங்கே எரியும் அந்த மெல்லிய விளக்குகளின் வெளிச்சத்தில் அவள் விழிகளில் வழியும் கண்ணீர் பளபளவென்று மின்னியது. அந்த பெண்ணை தொல்லை செய்ய வேண்டாம் என்று நினைத்தவர் சற்று தள்ளி சென்று அமர்ந்து கொண்டார்.
விழிகளை மூடிக்கொள்ளும் போது இடது மார்பில் லேசான ஒரு வலியை உணர்ந்தார். அதை பொருட்படுத்தாமல் இறைவனே கதி என்று விழி மூடி அமர்ந்தவருக்கு அந்த ஏசியிலும் குப்பென்று வீர்த்தது. இடது மார்பில் ஊசி குத்துவது போன்று நொடிக்கு ஒரு முறை குத்த ஆரம்பிக்க உதவிக்கு யாரையாவது அழைக்கலாம் என்று செல்லை தன் பாக்கெட்டில் இருந்து எடுத்தார். ஆனால் செல் அவர் கையில் இருந்து தவறி கீழே விழுந்தது. நெஞ்சை பிடித்துக் கொண்டு வலியில் அவர் துடிக்க அவரது முனங்கல் சத்தம் அந்த பேரமைதியில் அந்த பெண்ணின் செவியில் மிகவும் துல்லியமாக வந்து விழ சட்டென்று விழிகளை திறந்து பார்த்த அந்த பெண் மார்பை பிடித்துக் கொண்டு வலியில் துடிக்கும் தாத்தாவை கண்டதும் பதறி அடித்துக் கொண்டு எழுந்து ஓடி வந்தாள். என்னாச்சு பெரியவரே என்று கேட்டாள். ஆனால் அவரால் எதுவும் பேச முடியவில்லை. அவரது செல்போன் கீழே விழுந்து கிடக்கிறது. அதை தன் கையில் எடுத்து வைத்துக் கொண்டாள். அவரை கைத்தாங்கலாக அழைத்துக் கொண்டு வெளியே வந்தாள். ஆனால் பகல் 1 மணி நேரம் ஆனதால் கோயிலில் அர்ச்சகர் கூட இருக்கவில்லை. பெரியவரே, நான் போய் ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு வந்துடுறேன் என்று கூறியவள் அவரது பணக்கார தோரணையை பார்த்து, நீங்க கார்லயா வந்தீங்க என்று கேட்டாள். ஆம் என்று அவர் தலையை அசைக்க, கார் டிரைவர் இங்க பக்கத்தில் இருக்காரா? இல்லை என்று அவர் தலையசைக்க, நீங்க தனியா தான் காரை ஓட்டிட்டு வந்தீங்களா என்று கேட்டாள். ஆம் என்று அவர் தலையசைக்க, கார் கீ எங்க என்று கேட்டாள். ஆனால் அவரால் பதில் சொல்ல முடியவில்லை. அவரது ஜுப்பா பாக்கெட்டை துழாவி கார் கீயை வெளியே எடுத்தவள் அவரை கைத்தாங்கலாக கோயிலுக்கு வெளியே அழைத்து வந்தாள். காரின் லாக்கை ஓபன் செய்ய லாக் ஓபன் ஆன அந்த காரை கண்டுபிடித்து அவரை கொண்டு வந்து காரின் முன் இருக்கையில் ஏற்றி அமர்த்திவிட்டு டிரைவர் சீட்டில் அவளும் ஏறி அமர்ந்தாள். கார் காற்றை கிழித்துக் கொண்டு பாய்ந்தது. தாத்தா பாதி மயக்கத்திற்கு சென்று விட்டார். அவர் விழிகளை திறக்கும் போது அவர் மருத்துவமனையில் இருந்தார். அவரை சுற்றி வீட்டார் அனைவரும் சோகமான முகத்தோடு நிற்கிறார்கள். அவரது விழிகள் அந்த பெண்ணை தேடியது. அதோ சற்று தள்ளி நிற்கிறாள் அந்த பெண். அவரது விழிகள் அந்த பெண்ணின் மீது பதிய அனைவரின் விழிகளும் அந்த பெண்ணை தேடி ஓடியது. அப்பா, அந்த பொண்ணு சரியான நேரத்துல உங்களை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்க்காம இருந்திருந்தா நீங்க இப்ப உயிரோடவே இருந்திருக்க மாட்டீங்க. கௌதமின் அப்பா சாரதி கூற, எனக்கு ஹார்ட் அட்டாக்கா என்று கேட்டார் தாத்தா. ஆமாப்பா, கௌதமுக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்லிட்டீங்களா? இன்னும் இல்லப்பா, உடனே போன் பண்ணணும். வேண்டாம், அவனுக்கு எதையும் தெரியப்படுத்த வேண்டாம். அவன் வரட்டும், வந்ததுக்கு அப்புறமா சொல்லிக்கலாம். புரியுதுப்பா, ரொம்ப முக்கியமான வேலையா போயிருக்கான். பெரிய ப்ராஜெக்ட். அவன் மனசு பதறனா காரியம் கை கூடாது. அதையும் தாண்டி உங்களுக்கு அட்டாக் வந்திருக்கு, அதை சொல்லலன்னா அவன் கண்டிப்பா எங்க எல்லாரையுமே திட்டுவான்ப்பா. நான் போன் பண்ணி அவன்கிட்ட விஷயத்த சொல்லிடுறேன். வேண்டாம், அதை நான் பாத்துக்கிறேன் என்று கூறியவர் அந்த பெண்ணை கை காட்டி அருகில் அழைத்தார். அந்த பெண்ணும் அவர் அருகில் வந்து நின்றாள். நீ யாருமா? உன்னை இதுக்கு முன்னாடி நான் கோயில்ல பார்த்ததில்லையே. நான் பழனிக்கு புதுசுங்க. என்னுடைய சொந்த ஊர் திருச்செந்தூர். இங்க வேலை தேடி வந்திருக்கேன். உன் பேர் என்னம்மா? எழில்பிறை. எழில்பிறையா? நல்ல பேரு. வேலை தேடி வந்ததா சொன்னியே, வேலை கிடைச்சதா? என்ன இல்லைங்க, வீட்டுல அப்பா அம்மா தம்பி 3 பேரும் 2 நாளா பட்டினியில இருக்காங்க. எனக்கு சீக்கிரமா வேலை கிடைச்சே ஆகணும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். தன் மகன்கள் சாரதி பரமோ இருவரையும் பார்த்த தாத்தா கண்களாலேயே ஏதோ பேசி அனுமதியும் வாங்கினார். இப்போது அவரது விழிகள் எழில்பிறை மீது பதிந்தது. நீ என்னம்மா படிச்சிருக்க? MBA முடிச்சிருக்கேன் சார். எங்க ஆபீஸ்ல உன்னுடைய படிப்புக்கு ஏத்த வேலை இப்ப எதுவும் இல்ல. ஆனா ஒரு ஆல்ரவுண்டர் வேலை இருக்கு, பாக்குறியா? ஆல்ரவுண்டர் வேலையா? ஆமா, இந்த வேலைன்னு குறிப்பா எந்த வேலையும் உனக்கு கொடுக்கல. எல்லா வேலையையும் நீயே பார்த்து செய்யணும். தயார்னா உனக்கு ஒரு ஸ்பெஷல் போஸ்ட் போட்டு உன்னை என் ஆபீஸ்ல உட்கார வைக்க நான் தயாரா இருக்கேன். சரி, எனக்கு புரியல. நான் சொல்றேம்மா, எங்க அப்பாவோட உயிர் இருக்கே, அது எங்களுக்கு விலை மதிப்பில்லாதது. அந்த உயிரை நீ காப்பாத்தி கொடுத்திருக்க இல்லையா? அதுக்காக மட்டுமே உனக்காக இப்படி ஒரு போஸ்டர் நாங்களே உருவாக்குறோம். ஆமாம்மா, உனக்கு சம்மதம்னா நீ நாளைக்கே வேலையில ஜாயின் பண்ணிக்கலாம். தாத்தா கூற, சார் நீங்க அதிகம் பேச வேண்டாம், மருத்துவர் தான் கூறினார். பேச வேண்டிய நேரத்துல பேசலன்னா அப்புறம் எப்ப பேச முடியும் டாக்டர்? இல்ல சார், இது உங்க ஹாஸ்பிட்டல் தான். நான் உங்ககிட்ட எதையும் சொல்ல முடியாதுதான். ஆனாலும் இங்க வந்து அட்மிட் ஆகிற எல்லா நோயாளிகளுடைய உயிரும் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அவங்க உயிரை காப்பாத்துறதுக்காகவே நாங்க ஒரு சில சட்ட திட்டங்களை வகுத்து வச்சிருக்கோம். அத டாக்டர்ஸ் நாங்க கடைபிடிச்சே ஆகணும். கோபத்துல என்ன வேலையில இருந்தெல்லாம் தூக்கிடாதீங்க பிளீஸ். சிரித்தபடியே மருத்துவர் கூற, இந்த மருத்துவமனை அந்த பெரியவருடையது என்று எழில்பிறைக்கு அப்போதுதான் புரிந்தது. புரியுது டாக்டர் என்று கூறிய தாத்தா தன் மகன்கள் இருவரையும் பார்த்தார். இருவரும் தலையசைத்தனர். மருத்துவரை பார்த்த கௌதமின் அப்பா,
ஓகே டாக்டர், உங்களுக்கு தொல்லை கொடுக்க நாங்க விரும்பல, நாங்க வெளியே போயிடுறோம் என்று கூறி அனைவரையும் அழைத்துக் கொண்டு வெளியே வந்தார். வெளியே வந்ததும் முதல் வேலையாக தன் பாக்கெட்டில் இருந்த ஒரு விசிட்டிங் கார்டை எடுத்து எழில்பிறையிடம் நீட்டியவர், இது என் ஆபீஸ் அட்ரஸ்மா, நாளை காலையில 9 மணிக்கு என்ன வந்து ஆபீஸ்ல பாரு, நாளைக்கு நீ வேலையில சேர்ந்துடலாம். அப்புறம் உன்னுடைய ஜிபே நம்பர் இருந்தா சொல்லுமா. அது எதுக்கு சார்? அட்வான்ஸ் கொடுக்க வேண்டாமா? வீட்டுல எல்லாரும் பட்டினியா இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா? அவள் எண்ணை கூற அதை சேவ் செய்து வைத்துக் கொண்டவர், சரிம்மா நீ கிளம்பு, நான் உன்னை கொண்டு போய் விடணுமா? இல்ல சார், நான் போயிடுறேன். எப்படி போவ? இங்க இருந்து பக்கத்துலதான், நடந்தே போயிடுவேன். சரிம்மா, நாளைக்கு வந்து என்ன ஆபீஸ்ல பாரு. ஓகே சார். அவள் மருத்துவமனையில் இருந்து வெளியே வந்தாள். அப்போதுதான் அவளது செல்போனுக்கு ஏதோ மெசேஜ் வந்தது. மெசேஜை எடுத்து பார்த்தாள். அவளது அக்கவுண்டுக்கு 50,000 வந்திருக்கிறது. அவளுக்கு மகிழ்ச்சி தாழவில்லை. உற்சாகத்தோடு அவள் மருத்துவமனை முன்வாசலை நோக்கி நடந்தாள். பகுதி 2 நிறைவடைந்தது. பகுதி 3 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.